आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रम् अथो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं नाहं ब्रह्म निराकुर्यात् मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्वनिराकरणं मे अस्तु तदात्मनि उपनिषत्सु धर्मार्थे मयि सन्तु ते मयि सन्तु। ओम शांति शांति शांति। हरि ओम। नमस्ते टू आल। கேனோபனிஷத்தில் ரெண்டாவது செக்ஷனில் நம்ம ரெண்டு மந்திரங்களை பார்த்தோம். ரெண்டு மந்திரங்களுமே கொஞ்சம் முக்கியமான மந்திரம். ஏன்னா அதை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக புரிஞ்சுட்டோம்னா மட்டும் தான் அது நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் புரிந்து கொண்டால் மட்டுமே அதை நமக்கு ஆத்ம சாட்சா்காரத்துக்கு ஈஸியாக ஆகும். ஸோ இந்த ரெண்டாவது மந்திரத்தில், ரெண்டாவது சாப்டரில் முதல் மந்திரம் பார்த்திங்கன்னா, யதிமன்ய சுவேதேதி தகரம் மேவாபி வர தம்ரமேவாபி நூனம் துவம் வேத்த பிரம்மனோ ரூபம். இந்த பிரம்மத்துடைய ஸ்வரூபத்தை நீ எது என்று சொல்லி புரிந்து கொண்டிருக்கின்றாயோ அது இல்லை, ஆனால் உன் இதய ஆகாசத்தில் எதுவாக அது உள்ளதோ அதுவே நீ என்று உரைப்பதாக அந்த ஸ்லோகம் வந்துள்ளது. அடுத்து இந்த குரு கேட்டு அதுக்கு சிஷ்யன் நான் ஏதோ புரிஞ்சுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த நான் ஆத்மாவை அறிந்துள்ளேன் என்று நினைக்கின்றேன் அப்படின்னு அந்த சீடர் சொல்கிறார். அதுதான் இந்த கடைசி லைனில் இருக்குது. மீமாம்ஸ்யா மேவ தே மன்யே விதிதம். உடனே குரு சொல்கிறார் அடுத்த மந்திரத்தில், அப்படி இல்லையப்பா, நாகம் மன்யே சுவேதேதி நோனவேதேதி வேதச்ச யோனஸ்தத்வேத தத்வேத நோனவேதேதி வேதச்ச. நீ ஆத்மா எனக்கு நன்றாக தெரியும் என்று கருதவில்லை, தெரியாது என்று நினைக்கவும் இல்லை. ஏனெனில் என்னை எனக்கு தெரியும், ஆத்மாவை தெரியாது, அதே வேளையில் தெரியாது என்று சொல்லவும் முடியாது என்று நம்மில் யார் நினைக்கின்றார்களோ அவர்களே ஆத்மாவை அறிகின்றார்கள் என்று இதற்கு இது கொஞ்சம் பசில். நம்ம நேற்று பகவத்கீதையில் பார்க்கும்போதும் பார்த்தோம், கிரந்தா கிரந்தி ஸ்லோகம்னு சொன்னோம்ல, அதே போல் இந்த மாதிரி வேதத்துலேயும் சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கிரந்தா கிரந்தி ஸ்லோகம் மந்திரங்கள் எல்லாம் இருக்கும். வேதத்தில் சொல்லும்போது மந்திரம் சொல்லணும், ஸ்மிருதி ஸ்ரோத்திரங்களில் சொல்லும்போது ஸ்லோகங்கள்னு சொல்லணும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது ரொம்ப பசில் நிறைந்த ஒரு ஸ்லோகங்கள். அப்போ புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாலும் தப்பு, புரியலன்னு சொன்னாலும் தப்பு. அப்போ எதுதான் உண்மையில் நாம் உணர்ந்தோமா இல்லையா என்ற ஒரு பெரிய சந்தேகம் அந்த இடத்துல நமக்கு வந்துடும். இதோடைய பாஷ்யத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் லாஸ்ட் கிளாஸில். அதற்கு நடுவில் தான் நான் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இது மூணாவது மந்திரம்ல 2 முடிச்சிடலாம். நாகம் மன்யே சுவேதேதி அகம் சுவேதேதி ந மன்யந்தே. அகம் ந மன்யே சுவேத பிரம்ம இதி. நான் பொறுமையாக தான் சொல்கிறேன். இந்த இடத்துல சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்க இல்லை ஹிந்தி தெரிஞ்சவங்க இதை பார்த்துக்கலாம். இங்கிலீஷில் இந்த பக்கம் கொடுத்துருக்கேன் பேரலி, அதையும் நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம். நோன வேதேதி வேதச்ச. அகம் பிரம்ம வேத ஜானாமி. வேத சப்தத்திற்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐ நோ அப்படின்னு நினைச்சிங்கன்னா the student says I don't know. யோனஸ் தத்வேத தத்வேத யக தத் வேத ந ஏவ பிரவேத. யார் எனக்கு தெரியும் என்று சொல்கின்றார்களோ
நான் அந்த இதுவுக்கு இந்த இடத்துல பாருங்கள் அழகாக கொடுத்துருக்கு. யக வியக்திஹி நக அஸ்மாகம் தத் பிரம்ம வேத இது மன்யந்தே. Indeed, if you say that I know, how so? So it cannot be known. யார் நமக்கு தெரியும் என்று இருந்தாலும் அது தெரியாது. தத் வேத சதத் வேத கிம்னு கிம்து கதம் வேத. How can you say that எனக்கு தெரியும் என்று எப்படி தெரியும்? நோன வேதேதி வேதச்ச யஹ தத்வேத இதி ஜானாதி சகாபி ந வேத. யார் இது தெரியும் என்று சொல்கின்றார்களோ அவர்களும் இதை தெரிந்து கொள்ள முடியாது. தெரியவில்லை, உண்மையில் அவர்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு தான் பொருள். இதுக்கு தான் நான் ஜென்ரலி அந்த ஒரு இன்சிடென்ட் சொன்னேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிருகதாரண்யக உபனிஷத்தில் உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கேன். இதை யாக்ஞவல்கியர் முனிகாண்டத்தில் வருவார். இந்த யாக்ஞவல்கிய மகரிஷி பிரம்மத்தை பற்றி விசாரம் செய்யும்போது ஜனக மகாராஜா அவரிடம் சொல்வார், நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு பதிலுக்கும் நான் 10,000 தங்க கொப்புகள் போட்ட கொம்புகளை உடைய பசுக்களை தருகின்றேன் அப்படின்னு சொல்வார். உடனே இவரும் சரி ஓகேன்னு சொல்லி அந்த சம்பாஷணம் டயலாக்ஸ் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஆனால் பிரம்மத்தை பற்றி கேட்கும்பொழுது அந்த கேள்விக்கு முன்னாடியே இவர் என்ன பண்ணிடுவார், நீங்கள் அந்த பசுக்கள் எல்லாம் எனக்கு கொடுங்க, அப்போ தான் நான் சொல்ல முடியும் அப்படின்ட்டுவார். உடனே மற்றவங்களாம் பார்ப்பாங்க, என்னடா இது இவருக்கு இவ்வளோ பசுக்கள் மேலே ஆசையோ என்னமோ அப்படின்னு கேட்டால், இல்லை நது பசுகாம இச்சக பரந்து ஆத்மகாம இச்சக அப்படின்னு அந்த இடத்துல மந்திரம் பியூட்டிஃபுல்லாக வரும். அதே மாதிரி யார் இந்த இடத்தில் பிரம்மனிஷ்டராக இருக்கின்றார்களோ அவர்கள் என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லட்டும், பிரம்மத்தை பற்றி விசாரம் செய்யட்டும் என்று ஜனக மகாராஜா ஒரு முறை ஓப்பன் கேதரிங் கூப்பிடுவார். ஓப்பன்னா எல்லா ரிஷிக்களையும் கூப்பிடுவார். எல்லாரும் வாங்கோ, இப்போ நடக்குதுல்ல பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டுருக்காருல எல்லா சிஎம்களையும், அது மாதிரி அப்போ எல்லா பிரம்மஜானிகளும் வாங்க, யார் தங்களை பிரம்மஜானி என்று சொல்கின்றார்களோ அவர்களுக்கு நாங்கள் சம்மானம் செய்வோம் அப்படின்வாங்க. அப்போ யாருமே தன்னை பிரம்மஜானின்னு சொல்லிக்கக்கூடாது. ஏன்னா தன்னைத்தானே பிரம்மஜானி என்று யார் சொன்னாலும் அவர்கள் பிரம்மத்தை அறியாதவர்கள். இதுதான் அதுக்கு பிரமாணம். அப்போ இந்த யாக்ஞவல்கிய மகரிஷிக்கு ஒரே இது, அவர் எழுந்து என்ன பண்ணிடுவார், எனக்கு அந்த 10,000 யானையும் கொடுங்கோ அப்படின்வார். உடனே எல்லாரும் சிரிப்பா, என்னடா இது இவ்வளோ பெரிய மகரிஷியாக இருக்கார், வேதத்தெல்லாம் படிச்சிருக்கார், ஆனால் அவருக்கே தெரியலையா தன்னைத்தானே யாராவது பிரம்மஜானி என்று சொல்லிக்கொண்டால் அவர்கள் பிரம்மஜானிகள் இல்லை என்று பொருளாகுமே அப்படின்னும்போது அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, என்னுடைய ஹாஸ்டலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் பசு தேவை, பால் தேவை, அதுக்காக அந்த பசுக்கள்லாம் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. ரொம்ப ஜோக்காக இருக்கும். நீங்கள் பிருகதாரண்யக உபனிஷத் முனிகாண்டம் நான் வரும்போது சொல்கிறேன், அந்த இடத்துல இந்த கதையெல்லாம் இருக்கும். பிருகதாரண்யக உபனிஷத் சாந்தோக உபனிஷத்துலாம் நல்ல கதையாக போகும். ஸோ அந்த இடத்துல இந்த ஒரு பிரச்சனை வருது. அதுக்கு இதுதான் பிரமாணம். யோன தத்வேத தத்வேத நோன வேதேதி வேதச்ச. யார் ஒருவர் எனக்கு தெரியும் என்று சொன்னாலும் அது தெரியாது. யார் ஒருத்தருக்கு தெரியலன்னு சொன்னால் அப்போ உண்மையிலேயே தெரியலன்னு அர்த்தம். அதுதான் விஷயம். இதற்கு இப்படி பொருளை சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் அவர் பிரவேசிக்கின்றார். இந்த 3வது ஸ்லோகம் 4வது ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் 4வது ஸ்லோகத்தில் வர ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ 3வது பார்த்துட்டு நம்ம 4வது போயிடலாம். ஏன் அப்படி நாம் சொல்ல முடியாது, அறிந்தும் அறியவில்லை என்று நாம் ஏன் அப்படி சொல்ல வேண்டும் என்று கேட்டால் அதற்கான பதில் என்னவென்றால் ரொம்ப குரூஷியலான ஒரு பதில். யஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் யஸ்யன வேதசக அவிஜ்ஞாதாம் விஜானதாம் விஜ்ஞாதாம் அவிஜானதாம். ஐ ஹோப் உங்களுக்கு புரியுறதுன்னு நினைக்கிறேன்.
இல்லைன்னா நான் இதுலேருந்து காமிக்கிறேன். ஏன்னா தமிழில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இது கஷ்டமாயிடும். முதல்ல நமக்கு பொருள் புரியணும். யஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் யஸ்ய ந வேதசஹ அவிஜ்ஞாதம் விஜானதாம் விஜ்ஞாதம் அவிஜானதாம். இந்த இடத்துல இதற்கு எப்படி அவர் பாஷ்யம் கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு தெரியாதோ அவனுக்கு தெரியும், யாருக்கு தெரியுமோ அவனுக்கு தெரியாது, நன்றாக அறிந்தவர்கள் அறியவில்லை, நன்றாக அறியாதவர்கள் அறிந்திருக்கின்றார்கள். இவ்வளவுதான் விஷயம். அதாவது யாருக்கு தெரியும்னு சொல்றாங்களோ அவனுக்கு தெரியாது, யாருக்கு தெரியாதுன்றானோ அவனுக்கு தெரியும், யாருக்கு நல்லா தெரியும்னு சொல்றானோ அவனுக்கு நல்லா தெரியாதுன்னு அர்த்தம். இவ்வளவுதான். இவ்வளவுதான். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் நல்லா பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக பார்த்தா என்னமோ தெரிஞ்சது தெரியல, தெரியாது தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கு சுவாமி அப்படின்வீங்க. ஆனால் இது விஷயம் பிரம்மவஸ்து. அதனால் இன்னும் கூட ஆழ்ந்து நோக்க வேண்டும். ஏன் தெரிந்தவர்களுக்கு தெரியவில்லை என்றும் தெரியாதவர்களுக்கு தெரியும் என்றும் சொல்கின்றார்களோ, அப்ப ஏதோ ஒரு விஷயம் அங்கே இருக்கின்றது. அதனால் தெரிந்தவர்களுக்கும் தெரியாது, தெரியாதவர்களுக்கும் தெரியும் என்று சொல்கின்றார். அப்ப எதை நம்ம வச்சுக்கிட்டு அதை சொல்றாருன்னா, நம்முடைய ஈகோன்னு ஒன்று இருக்குல்ல, நான் என்னும் உணர்வு. இந்த இடத்துல ஈகோன்னா தமிழ் ஈகோ கிடையாது. தமிழில் நீங்கள் ஈகோன்னு சொல்லும்போது ஏன்பா அது அகங்காரம். ஆனால் இந்த இடத்துல நான் என்னும் உணர்வு, அந்த உணர்வை நாம் விட்டொழிக்கும் பொழுதுதான் ஆத்ம நினைப்பு வருகின்றது. எப்பொழுது நமக்கு ஆத்ம நினைப்பு வருகின்றதோ அப்பொழுது இந்த தேக சம்பந்தம் என்பது விலகிவிடுகின்றது என்பது தான் இதன் மையப்பொருள். அப்போ அந்த ஞாபகத்தில் நீங்கள் இந்த ஸ்லோகத்தை வச்சுக்கோங்க. நான் இப்போ முதல்ல சான்ஸ்கிரிட்டில் சிம்பிள் மீனிங் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பாஷ்யத்துக்கு போகலாம். சம்ஸ்கிருத அர்த்தம் என்னன்னா, எஸ்ய மதம், எஸ்ய மதம் அப்படின்னு இருக்குல்ல, எஸ் இதுக்கு அப்போ சங்கர பகவத்பாதாளுடைய பாஷ்யம் எப்படி போகும்ன்றதையும் சொல்லிட்டு நான் அப்போ போனால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்ய மதம் நிச்சிதம் மதம், எஸ்ய மதம் தத்துவஞானம். எது அப்போ எஸ்யன்னு இந்த இடத்துல எதை சொல்கிறாங்கன்னா, எது அது ஆத்ம ஞானத்தை பற்றிய விஷயம். மதம் என்றால் தெரிந்து கொள்ளுதல் என்று அர்த்தம். மதம் யஸ்ய ந வேதசஹ, யார் ஒருவர் தெரியும் என்று சொல்கின்றார்களோ அவர்களுக்கு தெரியவில்லை. அவிஜ்ஞாதாம், விஜ்ஞாதாம் அப்படின்னா தெரியறதுன்னு அர்த்தம். அவிஜ்ஞாதாம் ஏவ விஜ்ஞாதாம் தத்துவ ஜிக்ஞாசம் விஜ்ஞாதம் அவிஜானதாம் ஏவ. இந்த ஏவகாரத்தில் நீங்கள் சப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் வரும். யார் ஒருவருக்கு தெரியும் என்று சொல்கின்றார்களோ அவர்களுக்கு அது தெரியாதப்பா. யார் தெரியாது என்று சொல்கின்றார்களோ அவர்களுக்கே அது தெரியக்கூடிய வஸ்துவாக உள்ளது. ஓகேங்களா? இந்த ஸ்லோகத்துக்கு சங்கர பகவத்பாதால் ரொம்ப அழகா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். அதை போயிட்டு நம்ம அடுத்ததுக்கு போகலாம். எஸ்ய மதம் தஸ்ய மதம், அந்த லைனை மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன் இருக்குல்ல, எஸ்ய மதம் தஸ்ய மதம், அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல சங்கர பகவத்பாதால் சொல்றார், யஹ பிரம்ம விஷயம் அமதம் அவிஜ்ஞாதாம் அவிதிதம் பிரம்ம இதி மதம் அபிப்ராயோ நிச்சயः தஸ்ய மதம் ச ஏவ ஜானாமி. நான் ரொம்ப சிம்பிளான இதுதான் பொறுமையாக தான் சொல்லிட்டு இருக்கேன். Whosoever says it is unknown to me, then only it will be knowable, because Brahman is not the subject, it is the perception of the knower. ஏனெனில் பிரம்மம் ஒரு விஷயமாக பட மாட்டாது. அந்த பிரம்மத்தை
யார் அறிகின்றார்களோ அந்த உணர்வு மயமாகவே மாறிவிடுகின்றார்கள். எஸ்ய மதம், நான் இந்த இடத்துல இருந்து சொல்றேன் பாருங்க, இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த இடத்துல இருந்து சொல்றேன். எஸ்ய மதம் மன்யே அகம் பிரம்மணாம் வேத இதி நிச்சிதம் மதம் எஸ்ய. ஓகேங்களா? யார் ஒருவர் தான் ஆத்மா பிரம்மம் என்று நிச்சிதம் அறிகின்றார்களோ தஸ்ய மதம் ஏவ தத்வஜானம் சத்யஜானம் அஸ்தி, அவர்களுக்கு மட்டுமே அது புலப்படும் விஷயமாகும். ஏனெனில் அவர்கள் தன்னை இழந்து விடுகின்றார்கள். அதனால அந்த யாக்ஞவல்கிய மகரிஷி நான் பிரம்மத்தை அறிந்திருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது மற்ற ரிஷிகள் எல்லாம் ஏளனம் பண்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, பசுவின் காமம் இச்சாமி அப்படின்றார். நான் பசுமாட்டுக்காக தான் பண்றேன். எனக்கு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு, என்னுடைய குருகுலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதற்காக எனக்கு பால் தேவைப்படும், அதனால் எனக்கு கொடுங்கள். நான் பிரம்ம. அப்ப கூட இவர் கேட்ட கேள்வி என்ன, யார் இங்கே பிரம்ம ரிஷிகளோ பிரம்ம ஞானம் உடையவர்களோ அவர்கள் இந்த பசுவை எடுத்து செல்லலாம் என்று. ஆனால் அந்த யாக்ஞவல்கிய மகரிஷி எனக்கு நான் பிரம்ம ரிஷி அப்படின்னோ இல்லை பிரம்ம ஞானத்தை அறிந்தவர் என்றோ சொல்லவில்லை. அதற்கு மாறாக என்னுடைய குருகுலவாசிகளுக்கு இது தேவைப்படும் அப்படின்னு அந்த இடத்த சங்கர பாஷ்யமும் ரொம்ப அழகா இருக்கும். குருகுலவாசிகளுக்கு தேவைப்படும் என்று எடுத்துக்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஆளுங்களும் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே, யார் யாரெல்லாம் வேணாலும் என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரா ககோள பிராமணம், உத்சால பாவனம், அது கார்கி பிராமணம், மைத்ரை பிராமணம், அருணி பிராமணம்னு ஒவ்வொருத்தரா கேள்வி கேட்டுட்டே இருப்பா. கடைசியில கார்கி தான் பிரம்ம ஞானம் உடையவர் அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட்டே கொடுப்பாங்க. அது அப்ப இதுதான் அதற்கு பிரமாணமான வாக்கியம். ஏன்னா வேதத்துல இருக்கிற ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸ்க்கு கான்ட்ரடிக்ஷன் கொடுக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் அது கான்ட்ரடிக்ஷன் கொடுக்குதுன்னா நம்ம அப்படி நினைச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலி அது கான்ட்ரடிக்ஷன் கொடுக்கல. இல்லையே சுவாமி, ஒரு இடத்துல சொல்லுது சந்தியாவந்தனம் பண்ணுது, இன்னொரு இடத்துல சன்னியாசிங்களுக்கு அது கிடையாதுன்னு, 4 பக்கத்தை திருப்பி போட்டா நகர்மனா ந பிரசயாதனேன்னு, முன்னாடி பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா தானியம் தனம் பசுபுத்திர லாபம்னு இருக்குன்னா அந்த புருஷார்த்தர்களுக்கு, பிரம்மச்சரிய கிரகஸ்தாரர்களுக்கு தானியம் தனம் பசும் பகுபுத்திர லாபம் தேவை. சந்நியாச ஆசிரமத்திற்கு வரும்போது அது இல்ல, நகர்மனா ந பிரஜயாதனேன தியாகேனைக்கே அமிர்தத்வமான சொன்னா அதுவே டிக்ளரேஷன் கொடுக்குது. நம்ம என்ன பண்ணிடுறோம், இன்னும் இந்த பக்கம் வேதம் நிறைய குழந்தை பெற்றுக்கோ, தனம் தானியம் எல்லாத்தையும் ஆசைப்பட்டு சேர்த்து வச்சுக்கொண்டு, இந்த பக்கம் இல்லை எதையும் சேர்த்துக்காத விட்டுடுந்தனா நம்ம கான்டெக்ஸ்டை கரெக்டா படிக்காம போயிடுறோம். இந்த கேனோபனிஷத்தில் யார் தெரியும் என்று சொல்கின்றார்களோ அவர்களுக்கு தெரியாது, யார் தெரியாது என்று சொல்கின்றார்களோ அவர்களே உணர்ந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது அதற்கு அப்படியே பிரதாரண்யக உபனிஷத்தில் வியாக்கியானம் எழுதும்போது உண்மை. ஏனெனில் அந்த வேதத்தில் உள்ள வாக்குகள் அப்படியே தான் உள்ளது அப்படின்னு ப்ரூவ் பண்றாங்க. யது மன்யே, நான் இந்த இடத்துல படிக்கிறேன், கசரை காமிக்கிறேன் பாருங்க. யது மன்யே நாகம் வேத ந அகம் வேத இதி சகஏவ நிசம்சயம் வேத தத்து. அவர்கள் யாருக்கு தெரியாது என்று சொல்கின்றார்களோ அவர்களே நன்கு உணர்ந்தவர்கள். அவிஜானதாம் ஏவ விஜானதாம், அவிஜானதாம் அவிஜ்ஞாதாம் அந்தஸ்திமிரமிகிரம் தீபநகரீம் ஜடானாம் சைதன்ய ஸ்தவகமகரந்த ஸ்ருதிஜரி தரித்ராணாம் சிந்தாமணி குகனிகான் ஜன்ம ஜலதோ நிமக்னானாம் தம்ஷ்டா புரரிபு வராகஸ்ய பவதி. இந்த ஸ்லோகத்தை எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சௌந்தர்ய லகரியில இந்த ஸ்லோகம் இருக்கு. அவிஜ்ஞாதம், அந்த இடத்துலயும் இதே மீனிங் தான் அந்த இடத்துலயும் கொடுத்துருப்பேன். ஸோ யாருக்கு தெரியவில்லை என்று இருக்கின்றார்களோ, அப்ப சுவாமி இப்ப முரளிதர சுவாமிகள்லாம் ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா எனக்கு தெரியலன்றார். அப்ப அவர் தான் பிரம்மஜானியே. இல்ல சுவாமிஜி, ஏதோ புரிஞ்சும் புரியாம நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். உண்மையிலேயே அவங்களுக்கு தான் நன்னா தெரியும். யாருக்கு தெரியும்னு நம்ம நினைச்சுட்டு அடியனுக்கெல்லாம் சுத்தமா தெரியாதப்ப.
இப்போ இதெல்லாம் பெரிய பசில். விஜானதம் அவிஜானதாம் தேஷாம் ஏவ அப்படின்னு வேதமே சொல்லுறது. ஏன்னா நாம் தெரிய முயற்சிப்பது மனத்தை கொண்டு, இந்திரியங்களை கொண்டு, புத்தியை கொண்டு. ஆனால் இதுவோ அதற்கு அப்பாற்பட்டதாக உள்ளது. ஓகேங்களா? அதனால் இப்படி அந்த கருத்து வருகின்றது. பிரம்ம ந புத்தியா ந கேவலம் ந பிரம்ம ந புத்தியா ந தர்க்கேன ந வச்சசா லப்யதே. இந்த பிரம்மமானது புத்தியின் துணை கொண்டோ, தர்க்கம் பை ஆர்கியூமெண்ட் ஆர் லாஜிக்கல் கன்க்ளூஷன், இது இருக்கிறதுனால இப்படி இருக்கு அப்படின்னோ எதை வைத்தும் சொல்ல முடியாது. யஹ அகம் ஜானாமி இதி மன்யதே சச்ச ஜானாதி. யக ஜானாமி ந இதி வேத ச ஏவ பிரம்ம ஜானாதி. பிரம்ம அவிச்சாரிய அவ்யபதேசம் அனுபவ கம்யமேவ. ஏனெனில் பிரம்மம் என்பது விசாரம் செய்து நம்முள் இருக்கக்கூடிய ஸ்வஸ்வரூபத்தை உணர்வக்கூடிய ஒரு செயலாக இருப்பதால், அது செயல்கூட சொல்ல முடியாது, உணர்வாக இருப்பதால் அது உணர முடியாதது அப்படின்றார். யஸ்ய மதம் வேத சக ந மதம் அமதம். அதற்கு சங்கர பகவத்பாதால் ரொம்ப அழகாக சொல்றார். யஸ்ய புனர் மதம் ஞாதம் விதிதம் மயா பிரம்மேதி நிச்சயः ந வேதைவ ந சக ந பிரம்ம விஜானாதி சக. அதனால்தான் சங்கர பகவத்பாதால் எவ்வளவு உபனிஷத்துக்களுக்கு பிராஷ்யம் எழுதியிருக்கிறார், எத்தனை ஸ்தோத்திரங்கள் எழுதியிருக்கிறார், ஷண்மத ஸ்தாபகராக இருக்கின்றார். ஆனால் எந்த இடத்திலும் நான் பிரம்மத்தை உணர்ந்தவன் என்றே சொல்லவில்லை. நான் பிரம்மமாக இருக்கின்றேன்னு சொல்றார், அது வேற விஷயம். ஆனால் நீங்க யாருன்னு கேட்கும்போது கூட தன்னை நேத்தி அல்லது இதி நான் இதுவாக இருக்கின்றேன் அல்லது நான் எதுவும் இல்லாமல் இருக்கின்றேன் சொல்றார். ஆனால் நான் பிரம்மம் என்று நேராக சொல்ல முடியாது. தத்வாகமஸ்மின்னு அது ஸ்தோத்திரத்துக்கு வேணா சொல்லலாம், நான் பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றேன். ஆனால் ஸ்வரூபத்தில் அவர் எப்போதும் பரபிரம்மஸ்வரூபமாக இருப்பவர். அப்படியாப்பட்ட இந்த பிரம்மத்தை பிறகு எப்படித்தான் உணர்வது? இப்போ இங்கே ஒரு கேள்வி வரும். சரி சுவாமி, குருவோ இப்படி கேட்டுட்டார், சிஷ்யனோ இதற்கு ஏற்ற மாதிரி ஒரு பதிலும் சொல்லிட்டார். இப்போ குருவே சொல்லிட்டாரு, இப்போ உனக்கு தெரியும்னு சொன்னால் உனக்கு தெரியாதுன்னு அர்த்தம், தெரியாதுன்னு சொன்னால் அவனுக்கு தெரியும்னு அர்த்தம். உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது இதற்கு என்னதான் பதில் சொல்ல முடியும் அப்படின்னா, அங்கே தான் நம்முடைய அடுத்த மந்திரம் வருகின்றது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மந்திரம். இதை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மந்திரம். பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்வம் ஹி விந்ததே ஆத்மனா விந்ததே வீரியம் வித்யயா விந்ததே அமிர்தம். பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்வம் ஹி விந்ததே ஆத்மனா விந்ததே வீரியம் வித்யயா விந்ததே மிருதம். சேர்த்து படிச்சிங்கன்னா வித்யயா விந்ததே அமிர்தம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்லோகம் இது. இன்னைக்கு நம்ம இதை தான் பார்க்கணும். இந்த பிரம்மமானது எப்படி நம்மால் அப்பொழுது உணர முடியும்? இந்த ஆத்மாவை அல்லது பிரம்மத்தை உணர்வது என்பது என்ன என்பது இங்கே மிகச்சிறந்த ஒரு மந்திரமாக இந்த ஸ்லோகம் உள்ளது. சங்கர பகவத்பாதாளுடைய பாஷ்யத்திலும் அல்லது எங்கன்னா ஒரு இடத்துல கொட்டேஷன் கொடுக்குறாருன்னா
அந்த இடத்துல கண்டிப்பாக இதை பற்றி சொல்லாமல் இருக்க மாட்டார். கேனோபனிஷத்தில் பிரதிபோத விதித்தம் மதம் என்னும் இந்த முதல் வார்த்தை ஒரு ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியத்தை சொல்லக்கூடிய மகா வாக்கியம் என்றே சொல்வார்கள். ஏன்? நான் ஒன்று தானான் என்று நானே நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நானே என்று உணர்வது தான் அந்த உணர்வு அப்படின்னு காமிக்கிறது. ரமண மகர்ஷி சொல்கிறார்ல, தானே தானே தத்துவம் தானே, அதை தானே காட்டுவாய் அருணாச்சலா அப்படின்றார்ல. அதே போல் நான் ஒன்று தானானது, நான் நான் என்று ஒன்றது தானானது தோன்றுமே அப்படின்னு ரமண மகர்ஷியும் சொல்லுவார். எனிவே, இந்த பிரதிபோத விதிதம் மதம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு க்ஷணத்திலும் பிரதிபோதம், இதற்கு சங்கர பகவத்பாதால் சொல்லியிருப்பார், போதம் போதம் பிரதி போதம். போதம் போதம் என்றால் ஒவ்வொரு சைத்தன்யத்திலும், இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்குறீங்க, இந்த ஒவ்வொரு சைத்தன்யத்திலும், இந்த ஒவ்வொரு செகண்ட்லேயும், ஒவ்வொரு எண்ணத்திலும், ஒவ்வொரு காக்னிஷன்லேயும், இங்கிலீஷில் சொன்னால் in each cognition, in each fracture of movement, we are experiencing that Brahman alone. நான் நினச்சேன் ஏதோ பெரிய தபஸ்லாம் செய்யணும், ஜபம் தியானமெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறமா தான் பிரம்ம சாட்சா்காரம் அடைய முடியும்னு நினச்சா, சுவாமி என்னென்னா ரொம்ப சுலபமாக ஒவ்வொரு க்ஷணமும் நீங்கள் ஆல்ரெடி அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களே சுவாமி, என்ன இதுதான் உண்மை. இதை ரொம்ப அழகாக உபனிஷத்தே சொல்லுது. பிரதிபோத விதிதம் மதம். பிரத்யக், பிரத்யக்னா உள்ளார, பராக் என்றால் வெளியே. பிரத்யக்கு போதம் போதம் விதிதம் ஸ்வஸ்வரூபதையா அனுபூதம், அதுதான் பிரதிபோதம். ஒவ்வொரு க்ஷணமும் இப்போ நீங்கள் இருக்கிறீங்கல்ல, நான் இருக்கிறேன்னு உங்களுக்கு தோணுறதில்ல, அந்த நேரமே நீங்கள் தோணுறது உங்கள்கிட்ட இருந்து இல்லை, உங்கள் மூளையிலிருந்து இல்லை, புத்தியிலிருந்து அல்ல, அது உணர்வு. அந்த உணர்வு எங்கே இருந்து தோன்றுகின்றது என்றால் ஆத்மாவிலிருந்து தான் தோன்றுகின்றது. பிகாஸ் ஆத்மா இஸ் தேர், யூ ஆர் ஏபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட் நான் இன்னார், நான் ஒரு ஆண், நான் இந்த இடத்தில் பிறந்தவன், எனக்கு இதுதான் தெரியும், இது என் ஷரீரம் அப்படின்ற உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வே ஆத்மஸ்வரூபம்தான் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு நீங்கள் பெரிய ஒரு எக்ஸசைஸ்லாம் பண்ணணுன்ற பெரிய அவசியமே இல்லை. அதனால்தான் சங்கர பகவத்பாதால் சொல்லும்போது சொல்லுவார், உள்ளங்கை நெல்லிக்கனி போலே உன்னில் இருப்பது ஆத்மா அப்பா, அதை உணர்வது உன் அறிவு, அதை உணர மறுப்பது உன் அஞ்ஞானம். கைவல்ய உபனிஷத்துக்கு ரொம்ப அழகாக சொல்வார். கண்டேன் குருநாதா, நான் கண்டதை நானே என்று உணர்ந்தேன், அது கண்டபின் எனக்கு யாதும் அறியவில்லையே, ஏன்னா வேற எதுவுமே இல்லை, செகண்ட்ன்ற தாத்தே இல்லாத போயிடுது. மதம் பிரதிபோத விதிதம் மதம். மதம் அப்படின்னா இந்த இடத்துல புரியறது ஆர் தெரிந்து கொள்ளுதல். மன்யை மதம், எது பிரம்மம், எதை நீ பிரம்மம் ஆத்மா என்று சொல்கின்றாயோ அது உன்னுடைய ஸ்வஸ்வரூபத்தையா அனுபூதம். அமிர்தத்துவம், அதுவே மோக்ஷம். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் மோக்ஷம்னா கைலாசத்துக்கு போகணும், வைகுண்டத்துக்கு போகணும், அல்லது ஸ்ரீபுரத்திற்கு செல்ல வேண்டும், இல்லைன்னா அட்லீஸ்ட் பக்கத்து தேசத்துக்குனா போகணும்னா வேதம் சொல்லுறது, நீ எப்போ உன்னை நீயே உணர்ந்து கொள்கின்றாயோ அந்த உணர்வே உன்னுடைய மோக்ஷஸ்வரூபம், அமிர்தத்வம். ஹி என்பது நிச்சயாத்மிகம். நிசங்கே, there is no any சந்தேகம், இதில் சந்தேகமே வேண்டாம். விந்ததே, விந்ததினா பிராப்னோதி லப்யதே என்று அர்த்தம். அடைந்தார்கள். ஓகே, எதை அடைந்தார்கள்?
இதை யார் தெரிந்து கொள்கின்றார்களோ, இந்த ஆத்மஸ்வரூபத்தை யார் தெரிந்து கொள்கின்றார்களோ, இதை அப்படியே நீங்கள் நான் சொல்லிகிட்டே இருக்கும்போது நீங்கள் மெடிடேட் பண்ணிங்கன்னாவே அப்படியே வரும். ஆத்மனா விந்ததே வீரியம். யார் இந்த ஆத்மஸ்வரூபத்தை, சர்வசாதாரணமான இந்த ஸ்வரூபத்தை சுலபமாக தன்னுள் இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை அடைகின்றார்களோ, ஆத்தியாத்மிக பிரகாரணம் இந்த பலத்தை யார் தெரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் அமிர்தத்துவம் அடைகின்றார்கள், மோட்சத்தை அடைகின்றார்கள். ஏனெனில் இந்த வித்யா, இதை தெரிந்து கொள்ளும் இந்த ப்ராசஸ், ஞானஸ்வரூபம் அதிசுலபம். அதனால்தான் மகான்கள் சொல்லும்போது ஐயோ அதிசுலபம். ஆனால் இதை தெரிஞ்சிக்க முடியல அப்படின்னா ஐயோ மெத்த கடினம். ரமணரே சொல்லியிருக்காரு இது. எது பிரம்மம் பிரத்யேக போதஸ்வரூபதையா அனுபூத மதம் ஏன நிசந்தேகம் அமிர்தத்துவம் மோட்சம் பிராப்யதே. யார் எந்தவித சந்தேகமும் அற்று, இப்போ சொல்கிறேன், நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே இல்லை, அவர் சொல்கிறது ஏதோ கரெக்டாக தான்ப்பா இருக்குது, எல்லாம் உணர்வும், நீங்கள் இப்போ உட்காந்துன்னு இருக்கீங்க, நான் பேசின்னு இருக்கிறத கேட்டுன்னு இருக்கீங்க, கேட்டுன்னு இருந்தா கண்களை நன்றாக திறந்து இந்த உலகில் உள்ள வஸ்துக்களை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், நான் இருக்கின்றேன் என்ற எண்ணம் உள்ளதல்லவா, அதுவே ஆத்மஸ்வரூபம், அதுவே ஆத்ம ஞானம். இதை அடைவதற்கு நாங்கள் எதற்கு கஷ்டப்பட்டு சாதனா சதுஷ்டய சம்பன்ன பிரமாதான்னு சமதம உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா ஆஸ்திக புத்தியெல்லாம் வேணும்னா அப்போதான் அந்த சாஸ்திரத்து மேலே இருக்கிற நம்பிக்கை வரும். இல்லைனா இல்லை சுவாமி, இதுவும் ஏதோ ஒரு புக்கு, இதேதோ ஆடியோ, அவர் ஏதோ சும்மா பேசுகிறாரு, அதை கேட்டுன்னு இருக்கோன்னு ஆகிடும். அது இல்லாமல் இல்லை, அவர் கூறுவது உண்மைதான், அந்த சாஸ்திரத்திலும் அப்படித்தான் உரைத்துள்ளது என்ற திடகாத்திரமான விஸ்வாசம், சாஸ்திரஸ்ய விஸ்வாச புத்தி ஸ்ரத்தா, அந்த விஸ்வாச ஸ்ரத்தையோடு யார் படிக்க வேண்டுமோ படிக்கின்றார்களோ அப்போது மட்டுமே அது தன் உணர்வு ஸ்வரூபம் என்று காட்டி அமைக்கப்படுகின்றது. அந்த உணர்வே ஆத்மா. ஆத்மனைவ தேன பலம் பராக்கிரமம் ச லப்யதே. எவன் ஒருவன் தன்னுடைய ஆத்ம உணர்வை அறிகின்றானோ அல்லது உணர்கின்றானோ அவனுக்கு என்ன கிடைக்கும்? வித்யா ரூப வித்யாரூபேன. எந்த வித்யா? கிம் வித்யா? ஆத்ம வித்யா ஞானாத் ஏவ கைவல்யம் பிராப்யதே. யார் ஒருவர் ஆத்ம ஞானத்தினால் தன் உணர்வு ஸ்வரூபத்தை ஆத்மா என்று உணர்கின்றார்களோ அவர்களுக்கே மோக்ஷம். அமிர்தத்துவம் என்றால் இங்கே மோக்ஷம். மோக்ஷம் அடைவதற்கு ஏதுவாகி விடுகின்றது. இதை உணரவில்லை என்றால் அவர்கள் 1000 கோடி ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. அப்போ இதோடைய சாராம்சம் அல்லது தாத்பரியம் என்ன? நான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. பிரம்ம பிரத்யேக போத ஆத்ம ரூபேன அனுபூதவ்யம். பிரம்மம் ஒவ்வொரு க்ஷணத்திலும் நீங்கள் முழித்து கொண்டிருக்கும் பொழுதும் உறங்கும் பொழுதும் டீப் ஸ்லீப் ஆழ்ந்த தூக்கத்தில் உள்ள பொழுதும் எல்லா காலத்திலும் இருக்கும் ஒரு வஸ்து. நது கேவலம் மதமாத்திரேன
தெரிந்து இல்லை சுவாமி நான் 10 உபநிஷத் படிச்சுட்டேன், பகவத்கீதை படிச்சுட்டேன், இதை படிச்சுட்டேன், அதை படிச்சுட்டேன்னு தெரிந்து கொள்ளுதல் வெறும் அறிவு. ஆனால் அதை உணர்ந்து அறிதல் என்பதே ஆத்ம சாட்சா்காரம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? ஆத்ம சாட்சா்காரம்னா ஏதோ ஒரு ஆத்மான்னு ஒன்று ஆம்பளையோ பொம்பளையோ வரும் போல் இருக்கு நம்ம முன்னாடி. அதுக்கு ஒரு 18 கை இருக்கும். அது உள்ளார வந்து கத்தி கடப்பாறை மம்முட்டி எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு கையில் செல்ஃபோன்லாம் வச்சுட்டு அஷ்டா புஜாங்கி மகிஷாசுரமர்தினின்னு வந்து நிற்கும் போல இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தா, கடைசியில் வேதம் என்ன சொல்லுறது? ஆத்ம சாட்சா்காரணாத் ஜீவக ஆத்தியாத்மிகம் வீரியம் லப்யதே. அவர்கள் தன்னில் இருக்கக்கூடிய சக்தியை உணர்ந்து இந்த ஆத்தியாத்மிக ஜீவம் இந்த வாழும் உலகிலேயே தான் தேகமல்ல, ஆத்ம சைத்தன்யம் என்று உணர்கின்றார்கள். அதுவே வீரியம். வீரியம்னா சக்தி, பலம். அந்த ஆத்ம பலத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆத்ம பலத்தினால் மட்டுமே இந்த உலகை நாம் ஆள முடியும். வித்யா பிரம்மஜானாத். வித்யானா இந்த இடத்துல பிரம்மஜானம் என்று பொருள். இதுவே பிரம்மஜானம். இந்த பிரம்மஜானத்தை உணர்வதால் என்ன பலன் கிடைக்கும்? அமிர்தத்வ ஸ்வரூப புக்தி வரும். அமிர்தத்வம். அமிர்தம் என்றால் மிருதம் என்றால் மரணம், அமிர்தம் என்றால் மரணமற்றது. மரணமற்ற தத்துவஸ்வரூபமான ஸ்வஸ்வரூப தன்னுடைய சொந்த உணர்வுமயமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை வேறு யாரும் உணர முடியாது. பறவைகளோ விலங்குகளோ கட்டை மட்டை டேபிள் சேரு இதெல்லாம் புரிஞ்சுக்காது. யார் புரிந்து கொள்ள முடியும் என்றால் ஆத்மாவை மனிதன் மாத்திரமே ஆத்மாவை சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். கட்டோபனிஷத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். இகதைவ வதேதி நவேதே அமிர்தத்வம் ந விந்ததி, லைக் தட் ஒன் ஸ்லோகம் வரும். அதே போல் இந்த உலகில் பார்ப்பது சாயா தபயோரிவ பிரம்மனிஷ்டக என்று சொல்வது. பிரம்மலோகத்தில் நிழல் போல இருக்கின்றது. மற்ற லோகங்களில் பிரதிபிம்பம் அல்லது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்திரலோகத்துலலாம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மெடிடேஷன்லாம் பண்ண முடியாது. எப்போ பார்த்தாலும் அது இப்போ பூமியே இந்திரலோகமாக தான் மாறின்னு இருக்கு. அது வேறு விஷயம். ஏன்னா அந்த இடத்துல ரம்பா கிலோத்தமா சூர்பனகா இருக்க மாட்டா. அவெல்லாம் டான்ஸ் ஆடின்னு இருப்பா. அதுக்கு நடுவில் சோமபானம் சுராபானம் வேற கொடுத்துட்டே இருப்பா. அப்போ என்ன ஆகிடும்னா புத்தி எல்லாம் மழுங்கி விடும். அப்போ இந்த புத்தியில் பிரகாசிக்க வேண்டும் அல்லவா? அந்த புத்தியில் பிரகாசிக்கக்கூடிய அந்த சைத்தன்ய வஸ்து ஆத்மா என்பதை உணர்வதற்கு நமக்கு எத்தனை கோடி ஜென்மம் வேண்டும்? ஒரு செகண்ட், ஒவ்வொரு செகண்டும் நம்ம அதை உணர முடியும். அதை தான் வேதம் சொல்கிறது, பிரதிபோத விதிதம் மதம். ஒவ்வொரு க்ஷணத்திலும் நீ உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வஸ்துதானப்பா அது என்று சொல்கின்றது. இதற்கு சங்கர பகவத்பாதாவுடைய பாஷ்யத்தை பார்க்கலாம். ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பார். பெரிய பாஷ்யம். நான் அவ்வளோ பெருசாக போக போகிறதில்ல. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இடத்த மட்டும் நான் எடுத்துக்கிறேன். பிரதிபோத விதித்தம் மதம் இருக்குல்ல, அந்த இடத்த மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷனே வருது சங்கரருக்கும் ராமானுஜருக்கும் மத்வாச்சாரியருக்கும். அதை சொன்னேன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு ஃபோட்டோவும் எடுத்து அனுப்புகிறேன். அந்த இடத்துல பிரம்ம கதம் வேதனீயம், எப்படி இந்த பிரம்மத்தை உணர்வது? சர்வ பிரத்யய தர்ஷன ஏவ நைவ ஆத்மா வேதித்தவ்யக. எப்படி இந்த பிரம்மத்தை உணர முடியும் என்றால் எல்லா நேரமும் அதை நாம் உணர்ந்து கொண்டு தான் இருக்கின்றோம். வேதி தவ்ய பிரத்யத்தை போடுறது கண்டிஷன் மூடில். ஏன் என்று சொன்னால் அந்த ஸ்லோகத்திலேயே இருக்கின்றதப்பா பிரதிபோத விதிதம் மதம். பிரதிபோத விதிதம் மதம் என்றால்
அதற்கு சங்கர பகவத்பாதால் போதம் போதம் பிரதி விதிதம், know which reference to each state of intelligence. போதம், போதம் அப்படின்றதுக்கு ஆனந்தகிரி டீகா போத்யா பிரத்யயா, the cognition acquired through the intellect is called போத்யா. அதனால தான் புத்த பிக்ஷுக்கள், இந்த புத்தர்கள்லாம் எப்படி மெடிடேட் பண்ணுவாங்க தெரியுமா? ஒவ்வொரு க்ஷணமும் அவர்கள் இறைவனை தன் உணர்வு மயமாக காணுவதால் தான் அவர்களுக்கு பௌத்தர்கள் என்று பெயர். பௌத்தர் என்றால் ஒவ்வொரு போதத்தையும் ஒவ்வொரு காக்னிஷனையும், காக்னிஷனுக்கு தமிழில் நீங்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ணது கஷ்டம், ஒவ்வொரு உணர்வையும் அவர்கள் இறைவனிடம் செலுத்துகின்றதால் அவர்களுக்கு பௌத்தர்கள் என்று பெயர். ஏன் பௌத்தர்? புத்தியை போதத்தில் செலுத்துகின்றார்கள். அதனால்தான் புத்தருக்கு புத்தர்னு நீங்கள் பேர் வச்சுருக்கீங்க. அவர் யார் புத்தர்னு பேர் வச்சா என்னைக்குன்னா நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஏனெனில் அவர் போத ஸ்வரூபமாக இருப்பதால் அவருக்கு பேரே என்ன? புத்தர். போத்யா பிரத்யா. இப்போ இந்த போத்யான்றது கேனோபனிஷத்தில் பதபாஷ்யத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை. அப்போ புத்த மதம் சம்ஸ்கிருதத்தையும் வேதத்தில் உள்ள கருத்தையும் பின்பற்றுகின்றது என்பது இதுதான் பிரமாணம். ஏன்னா புத்தருக்கு பின்னாடி வந்தவங்களாம் இல்லை, நாங்கள் வேதத்தை ஒத்துக்கலன்ட்டாங்க. புத்தரே இந்துவானவர். அடுத்து அவர் ஒரு ராஜா, சத்திரியன், வேதத்தை நன்கு பயின்றவர். ஆனால் மாறன் என்னும் தன்னுடைய சிஷ்யன் கேட்கும் பொழுது அவர் எதற்கும் வாய் திறக்கவில்லை. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் 12-13 சிஷ்யங்க இருப்பாங்க அவருக்கு, ஜீசஸ் மாதிரியே. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தை உருவாக்கி விட்டார்கள். அதில் சனிக விஞ்ஞானம் என்று ஒன்று உள்ளது. என்னடா சுவாமி திடீர்னு புத்திசம்க்கு போயிட்டீங்கன்னு கேட்காதீங்க, டாபிக் ரிலேட்டட்னால நான் அப்படி எடுத்துக்கிறேன். இந்த க்ஷணிக விஞ்ஞானத்தின் பிரகாரம் ஒவ்வொரு க்ஷணமும் இறைமயமானதே என்பதை காட்டுவதாக உள்ளது. ஒவ்வொரு க்ஷணமும் ஆத்மஸ்வரூபத்தில் தான் நாம் இருக்கின்றோம். அப்போ இந்த ஆத்மஸ்வரூபத்தில் தான் நாம் இருக்கின்றோம் என்பதை எப்படி உணர முடியும் அப்படின்னா, இதுதான் பிரமாணம். அந்த உணர்வு மையத்தை யார் எல்லா நேரத்திலும் அனுபவிக்கின்றார்களோ அவர்களுக்கு பௌத்தர்கள் என்று பெயர் வருகின்றது. இது அக்கார்டிங் டு சங்கராச்சாரியார் நான் சொன்னேன். இப்போ அக்கார்டிங் டு ராமானுஜாச்சாரியார் சொல்கிறேன். பிரதி நியதோ போதக பிரதிபோதக அப்படின்னு ராமானுஜர் தன்னுடைய ஸ்ரீபாஷ்யத்தில் எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது, விரிவாக உரைக்கும் பொழுது, விரிவாக்கம் செய்யும்போது, அங்கே அவர் இதற்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார். அப்போ அந்த இடத்துல சொல்லும்போது பிரதி நியதோ போதக பிரதிபோதக என்று காட்டி, எவ்ரி ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் வாட் யூ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தட் ஆத்ம சைத்தன்யம் என்று அங்கே காட்டுகின்றார். திரும்ப சொல்கிறேன், இதில் நீங்கள் பாஷ்யம்தான் உங்களுக்கு சம்ஸ்கிருத வேர்டு தான் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் 3 மதங்கள், சங்கர மதமாகட்டும், ராமானுஜர் மதம் சம்பிரதாயமாகட்டும், அல்லது மத்வாச்சாரியருடைய சம்பிரதாயமாகட்டும், 3 மதக்காரர்களும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரே நேர்கோட்டில் செல்லக்கூடிய ஒரே பாஷ்யம் இதுக்கு மட்டும்தான், இந்த பிரதிபோத விதித்தம் மதம் அப்படின்ற இடத்துக்கு மட்டும். அப்போ சங்கரரும் போதம் போதம் பிரதிவிதித்தம் பிரதிபோத விதித்தம் என்று சொல்கின்றார். ராமானுஜரோ பிரதி நியதோ போத்தக பிரதிபோதக என்று சொல்கின்றார். அடுத்து 3வது மத்வாச்சாரியார் இதற்கு வியாக்கியானம் எழுதும் பொழுது அவர் ஸ்வஸ்வ யோகதய அனுசாரேன போதக
which we can experience by one's own experience, which is the inner experience of one's own self, is known as பிரதிபோத விதிதம் என்று சொல்கின்றார். இப்போ இதோடைய கலெக்டிவாக இதோடைய பொருள் என்ன சுவாமி என்றால், யக அகம், நான் முதல்ல சம்ஸ்கிருதத்தில் இது என்னோட ஓன் வியாக்கியானம், இதை நீங்கள் அதில் ஸ்க்ரீன்லலாம் தேடாதீங்க, புக்கில் எங்கேயும் தேடாதீங்க. யக அகம் பிரம்மாஸ்மி இதி வா பிரஜானம் பிரம்ம இதி போதம் பிரதிபோதம் விதிதம் மதம் ஞாத்வா சக அமிர்தத்துவம் ஹி விந்ததே. யார் ஒருவர் எல்லா நேரத்திலும் நான் பிரம்மஸ்வரூபம், நான் பிரம்மமயமானவன் என்று, அல்லது ஒவ்வொரு பிரஜானம் பிரம்ம, இது பிரஜானம் பிரம்ம என்பதும் ஒரு மகா வாக்கியம், அகம் பிரம்மாஸ்மி என்பதும் மகா வாக்கியம். அதுபோல இந்த பிரதிபோத விதிதம் மதம், ஒவ்வொரு க்ஷணத்திலும் நாம் ஆத்மா, நாம் பிரம்மமயமானவர்கள் என்று யார் உணர்கின்றார்களோ அவர்கள் அமிர்தத்துவம் அடைகின்றார்கள். ஏனெனில் ஒவ்வொரு உணர்விலும் நாம் அந்த ஆத்மாவையே அடைகின்றோம். ஆத்மனா விந்ததே வீரியம். இப்போ அடுத்தலைன்னு பாருங்க, ஆத்மனா விந்ததே வீரியம் வித்யா விந்ததே அமிர்தம்னு இருக்குல்ல, அதற்கு சங்கராச்சாரியார் பாஷ்யம் சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக தான் சொல்கிறார். யத் ஏவம் ஆத்ம விஷயாகிருதம் வீரியம் ஆத்மனைவ விந்ததே. யார் ஆத்ம விஷயத்தை, இந்த ஆத்ம சாட்சா்காரத்தை, ஞானத்தை உணர்கின்றார்களோ அவர்கள் ஆத்ம நைவ விந்ததே, அவர்கள் ஆத்மாவாகவே மாறிவிடுகின்றார்கள். எப்படி சுவாமி, ஆத்மாவையே நினைத்து கொண்டால் ஆத்மாவாகவே மாறிவிடுவார்களா என்றால் ஆமாம். ஏனெனில் அவர்கள் உணர்வும் உடம்பும் உயிரும் ஆத்மா என்பதை பரிபூரணமாக அடைகின்றார்கள். அதவித்யாக ஆத்ம வித்யாக விந்ததே அமிர்தத்வம் விந்ததே லப்யதே இத்யர்த்தः. Since the strength pursued to buy the knowledge of the self is thus attained through the self, therefore through knowledge about the self attained get immortality என்று சொல்வார்கள். யார் இதை புரிந்து கொள்கின்றார்களோ, நல்லா புரிஞ்சுக்கணும். பிரதிபோத விதிதம் சொன்னேன்ல, அப்போ எப்படி இதை எடுத்துக்கிறது சுவாமி அப்படின்னா, இன்னும் கூட கொஞ்சம் டீப்பாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சத்தியம் பிரதி, ஒவ்வொரு நேரத்திலும் நாம் நாம் ஆத்மாவாகத்தான் இருக்கின்றோம். டு நோ எக்ஸ் ஆர் ஒய் we need some sense organs. நம் பார்ப்பதற்கு கண் தேவை, கேட்பதற்கு காது தேவை, பேசுவதற்கு வாய் தேவை, உணர்வதற்கு மீன்ஸ் தொடு உணர்விற்கு ஸ்கின் தோல் தேவை. ஆனால் ஆத்மாவை உணர்வதற்கு இந்த இந்திரியங்கள் ஐந்தும் தேவையில்லை. ஏனெனில் நீங்கள் பார்ப்பதும் கேட்பதும் பேசுவதும் தோளால் உணர்வதும் அந்த ஆத்மஸ்வரூபம்தான். அதனால் சத்தியம் சத்தியம் பிரதிபோத விதிதம் மதம். நாம் எப்பொழுதெல்லாம் இந்த எண்ணம் வருகின்றதோ, இந்த ஆத்ம புத்தி வருகின்றதோ, என்ன ஆத்ம புத்தி? சத்வசுத்தியோடு அந்த கரணத்தில் நாம் இருப்பது எப்போதும் ஆத்மா என்பதை உணரும் பொழுது அதற்கு சத்திய சங்கல்பனாக அந்த ஆத்மா காட்சி தருகின்றது. காட்சி தருகின்றனா ஒரு வஸ்துவா இல்லை, உணர்கின்றார்கள். அனந்தம் போத, சத்தியம் ஞானம் அனந்தம்னு இருக்குல்ல, அதையே நான் ஸ்ப்ளிட் பண்ணி சொல்கிறேன். அனந்தம் போத, சத்தியம் என்றால் பிரதி. இந்த பிரதிபோத விதித்தத்தை மூன்றாக பிரித்து கொள்ள வேண்டும். பிரதிபோத விதித்தம் 3 செக்மெண்ட் இருக்குங்களா? நான் எங்கே இருக்கேன் சுவாமி அப்படின்னு கேட்காதீங்க. பிரதிபோத விதித்தம்னு இருக்கு. பிரதி என்றால் சத்தியம்,
போத என்றால் அனந்தம், விதிதம் என்றால் ஐக்கியம், மதம் என்றால் ஞானம். அப்ப சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம என்னும் ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியத்தை உணர்த்தக்கூடிய ஒரு மகா வாக்கியமானது கேனோபனிஷத்தில் குரு சிஷ்யனுக்கு தெளிவாக சொல்லித் தருகின்றார். இல்லையே சுவாமி, இது இந்த 4 மகா வாக்கியத்தில் வரலன்னா அநேக மகா வாக்கியங்கள் உபனிஷத்தில் கூறப்படுகின்றது. அதில் இந்த பிரதிபோத விதிதம் மதம் என்பதும் ஒரு மகா வாக்கியம். ஜீவாத்ம பரமாத்ம தத்துவத்தையும் ஐக்கியத்தையும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் சங்கர பகவத்பாதால் தன்னுடைய ஷண்மதத்தையும் சத்வாரி ஆம்நாய பீட்டத்தையும் உருவாக்கும் பொழுது ஒவ்வொரு வேதத்திலிருந்து ஒவ்வொரு மகா வாக்கியத்தை எடுத்துக்கொண்டார். பிரகதாரண்யக உபனிஷத்திலிருந்து அது யஜுர்வேதத்தை உட்புறுத்தியது. அதிலிருந்து அகம் பிரம்மாஸ்மி என்னும் வார்த்தையையும், ரிக்வேதத்திலிருந்து ஒரு மகா வாக்கியத்தையும், சாமவேதத்திலிருந்து தத்துவமசி என்னும் மகா வாக்கியத்தையும், இப்படி ஒவ்வொரு 4 வேதத்துக்கும் ஒவ்வொரு சாம்பிள், ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள் அல்லவா, அதுபோல் ஒவ்வொரு வேதத்திலிருந்தும் ஒவ்வொரு உபனிஷத்திலிருந்தும் ஒரு மகா வாக்கியத்தை எடுத்து காட்டினார். ஆனால் அநேக மகா வாக்கியங்கள் நிறைய இருக்கு. அதில் இதுவும் ஒன்று. பிரதிபோத விதிதம் மதம், அதற்கு சத்தியம் அனந்தம் ஐக்கியம் ஞானம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்னும் அந்த மகா வாக்கியத்தை உள்ளடக்கியது எது இது என்று சொல்வார்கள். அப்ப உள்ளும் புறமும் நாம் ஒருவனையே காணுகின்றோம். அந்த ஒருவனும் நம் உணர்வு மயமானவன். அந்த ஆத்மாவிற்கு காலம், வஸ்து, தேசம் என்பது இல்லை. ஆத்மனக காலப்பரிச்சின்னக வஸ்து பரிச்சின்னக தேசப்பரிச்சின்னம் அதவா ததனந்தரம் பிரதிபோத விதிதம் மதம் இதி வேதம் ஏவ விந்தத் போததி. அப்போ இந்த ஸ்லோகம் எவ்வளவு முக்கியமான ஸ்லோகம்ன்றதை பார்த்துக்கோங்க. இதற்கு சங்கரர் ரொம்ப அழகாகவே பாஷ்யம்லாம் பெருசாக எழுதியிருக்கார். நம்ம அவ்வளோத்தையும் பார்க்கறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான். நம்ம ஏதோ முடிஞ்ச அளவுக்கு இதில் நம்ம ஒரு இது பண்ணியிருக்கோம். அப்போ இதோடைய பலன் என்ன, அடுத்து கடைசி ஸ்லோகம், அதையும் நான் ஒரு 5 மினிட்ஸ்லேயே கூட முடிச்சுடுவேன். இதுதான் இந்த 2வது அத்தியாயத்தின் கடைசி மந்திரம். இகச்சேத வேதித சத்யமஸ்மி சத் நச்சேத் நச்சேத் வேதி நச்சேத் நச்சேதிதா வேதித மகதி வினஷ்டி பூதேஷு பூதேஷு விசிந்த்ய தீரா பிரேத்யாஸ்மான் லோகாதம்ருதா பவந்தி. இகச்சேதி வேதிதவ்யஹ, இங்கேயே நீங்கள் இதை தெரிந்து கொள்ளலாம். இது ஈஸியாக இருக்கும். இகச்சேத வேதித சத்தியமஸ்மி, இந்த சத்திய ஆத்மஸ்வரூபத்தை நீங்கள் இங்கேயே அனுபவிக்க முடியும். அப்படி இங்கேயே ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் செய்து அனுபவிக்காமல் நான் வேறு உலகத்திற்கு பிரம்மலோகத்துக்கெல்லாம் போய் கற்றுக்கிறேன் சுவாமின்னு சொன்னீங்கன்னா, நச்சேத், நான் அப்படி இங்கே தெரிய வேண்டாம், இங்கே நான் தெரிந்து கொள்ள வேண்டாம் என்று நினைத்தீர்கள் என்றால், மகதி வினஷ்டி, பெரிய நஷ்டம். யாருக்கு நஷ்டம்? சொல்றவருக்கு இல்லை, கேட்குறவங்களுக்கு இல்லை, உங்களுடைய ஆத்மாவிற்கே ஒரு நஷ்டம், ஆத்ம நஷ்டம் அடைகின்றது. ஏன் ஏன் என்றால், பூதேஷு பூதேஷு விசரந்தி, ஒவ்வொரு பூதங்கள் என்றால் இந்த இடத்தில்
எல்லா விதமான ஸ்தாவர ஜங்கமங்கள் எல்லாம் கூட எடுத்துக்கோங்க. எல்லா உயிரினங்களிலும் மாணிக்க வாசகர் சொல்றாருல, திரும்ப திரும்ப சொல்றேன் நான் அந்த வார்த்தையை, எனக்குன்னா மனசுல உள்ளார போகட்டும். புல்லாய் புண்டாய் புழுவாய் பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாய் அசுரராய் தேவராய் செல்லாத இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேனப்பா. ஏன்னா ஒரு எந்த உயிரினங்களிலிருந்தும் மனிதன் வேறானவன். மற்ற உயிரினங்கள் அனைத்தும் தான் அந்த ஸ்வரூபம் என்பதை உணர முடியாதது. ஆனால் மனிதனால் மட்டுமே உணரக்கூடியது இந்த ஆத்மஸ்வரூபம். பூதேஷு பூதேஷு விசித்திய தீராக, அவன் மட்டுமே அடையக்கூடியது. தீரா என்றால் தீமான், புத்திமான். ஏன் அவனுக்கு மட்டும் அது உணர முடியும்? பிரத்யக் அஸ்மாகம் லோகாத் அமிர்தம் பவந்தி. இப்போவே இந்த க்ஷணத்திலேயே, by this moment, very moment, you can able to understand I am ஆத்மா. அப்போ இதற்கு சம்ஸ்கிருதத்தில் வியாக்கியானம் எப்படின்னா, ஈக அஸ்மின் லோகே. நம்ம சங்கல்பத்தில் எடுக்கிறீங்கல்ல, ஒவ்வொரு நாளும் சங்கல்பமே ஆத்ம சாட்சா்காரத்துக்கு தான் வழிவடைகின்றது. நம்ம சந்தியாவந்தனத்தில் கூட சங்கல்பம் எடுக்கும்போது சொல்லுவோம் என்னென்னு, அஸ்மின் லோகே கலியுகே ஸ்வேத்ர மன்வந்தரே அப்படின்லாம் சொல்கிறீங்கல்ல, இந்த நேரத்திலேயே நாம் அனுபவிக்க முடியும். சேத் யதி வேதித்து ஆத்மனாம் பிரம்மம் வா. இது நான் பிரம்மம், நான் இந்த ஆத்மா என்று யார் உணர்கின்றார்களோ அவர்கள் சத்யமஸ்மி அஸ்தி, அவசியம் அஸ்தி, அவசியம் நிச்சிதம், அவர்களுக்கு தானே தன் மயமாக மாறிவிடுகின்றார்கள். நச்சேத், அப்படி இல்லாதவர்கள், இதை புரிந்து கொள்ள முடியாதவர்கள், இக அபேதி அஸ்மின் லோகே ஜீவிதம் காலம் ஏவ ந ஜானாதி அகம் பிரம்மாஸ்மி இதி சக. யார் ஒருவர் இந்த வாழ்நாள் காலத்திலேயே நான் பிரம்மம் என்பது இல்லை அல்லது உணர மறுக்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன? மகதீ வினஷ்டி. அந்த இடத்துல சங்கர பகவத்பாதால் சொல்றாரு, மகான் நஷ்டக, அவன் பிறந்ததே வீடு. அதாவது இந்த மலையாளத்தில் ஒன்று சொல்லுவாங்க, ஆத்ம சாட்சா்காரம் அடையாதவன் அரிய கொல்லி பூமிக்கு பாரணம் அப்படின்னு. அரினா சாதம், சாதத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு பூமிக்கு பெருத்துட்டு போயிட்டு இருக்கான், ஒரு பாரம். இப்போ ஒரு பேப்பர் வெயிட் இருக்குது, பேப்பர் வெயிட்னால பேப்பருக்கு பாரம். அதே போல் இந்த பூமிக்கு ஒரு சுமையாக இருப்பவன். நீங்கள் ஆன்லைனில் இவ்வளோ நாள் கிளாஸ் அட்டன் பண்ணதுனால நீங்கள்லாம் பூமிக்கு பாரம் அல்ல, ஆத்தியாத்மிக ஆதி தெய்வீக ஆதி பௌதிகத்திலும் அவர்கள் பாரமாக கருதப்படுகின்றார்கள். ஆனால் நீங்களோ இந்த உலகில் மகான்களாக மாறிவிடுகின்றீர்கள். அதனால்தான் வேதம் தன்னை பிரகடனம் செய்யும்போது ஸ்ருண்வந்து விஸ்வே அமிர்தஸ்ய புத்ராஹ ஆயே தாமானி திவ்யானி சக்ஷுகு வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசப்பரஸ்தாத் என்று சொல்கின்றது. ஓ பேரழிவில் இருந்து விளங்கிய பேர் ஆத்மசக்தி உடைய பங்குதாரர்களே என்று உங்களை கூப்பிடுகிறது. பூதேஷு பூதேஷு சர்வேஷு பூதேஷு, என்ன பூதங்கள் இருக்கின்றது? பிரேத்திய வஸ்து பிராண திரியக்கு, இல்லைன்னா அண்டஜ ஸ்வேதஜ உத்பிஜ ஜராயுஜன்னு வேதாந்தத்தில் படிக்கிறீங்களே, அப்படி எண்ணிலடங்காத கோடிக்கணக்கான இந்த ஜீவராசிகளில் நீங்கள் மட்டுமே அடைந்த ஒரு வஸ்து விசித்திய விவேச்சிய ஆலோச்சிய விசாரியம் செய்து நீ அடைந்து விட்டாயப்பா. ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணி அடைந்து விட்டாயப்பா. ஏ தீரா, தீரா என்றால் என்ன? தைரியவந்தக, புத்திமான், ஸ்திரபுத்தி, ஞானி புருஷார்த்தக, விவேகினக, ஆத்ம ஞானி. பிரேத்யா பிராப்ய, இந்த ஆத்மாவை பிடித்துக்கொள்.
அஸ்மான் லோகான் அஸ்மின் சம்சார லோகே அஸ்மின் காலே இதை நீ உணர முடியும். உணர்ந்தால் உனக்கு என்ன? அமிர்தத்வாஹா பவந்தி, அமிர்தத்துவம் அமரண தத்துவம் உனக்கு, மோக்ஷம் உனக்கு கிடைக்கின்றதப்பா என்று சொல்கின்றார். இதோடைய எக்ஸ்பிளனேஷன் இன்னும் கூட கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் அடுத்த கிளாஸில். ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக் பிராணச்சக்ஷுஸ்ரோத்ரம் அதோபலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்மோபனிஷதம் நாகம் பிரம்ம நிராகுர்யாத் மாமா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்வநிராகரணம் மே அஸ்து ததாத்மனி உபனிஷத்சு தர்மார்த்தான் தே மயி சந்து. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராம்